Taste the Daily. அண்மை செய்தி. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றிய அரசு மருத்துவர்களையே மீண்டும் நியமிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் முற்றுகையிட்டு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் செல்வராஜன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் செல்வராஜன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட சின்னமாரியம்மன் கோவில் தெருவில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நகரப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கட்டப்பட்டுள்ள சுகாதார நிலையங்களை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்த நிலையில் இதற்கான விழா ஆரம்ப சுகாதார நிலையம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் ஸ்ரீகாந்த் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜ்குமார், திமுக நகரமன்ற தலைவர் செல்வராஜ் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்று இருந்தனர். இந்த நிலையில் மணல்மேடு அருகே காலி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 2 மருத்துவர்கள் சமீபத்தில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. அவர்களுக்கு பதிலாக செய்யப்பட்டுள்ள மருத்துவர்கள் இன்று பொறுப்பில் ஏற்க நிலையில் சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லாத நிலையில் உருவாகியுள்ளது. மேலும் பழைய மருத்துவர்கள் தங்களுக்கு வேண்டும் என்று தெரிவித்து காலி கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் அப்பகுதி பொதுமக்கள் சிறப்பு விழா நடைபெற்ற இடத்திற்கு வருகை புரிந்து வந்தனர். மாவட்ட ஆட்சியரிடம் இது குறித்து புகார் அளிக்க வந்து இருந்தனர். ஆனால் பொதுமக்கள் குறைகளை நின்று கூட கேட்காமல் மனம் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அங்கிருந்து வெளியேறினார். அவரை தடுத்து நிறுத்தி முற்றுகையிட்ட பொதுமக்கள் குறைகளை கூற தொடங்கினார். ஆனால் அவற்றையெல்லாம் காதில் கூட வாங்காமல் மாவட்ட ஆட்சியர் எதுவாக இருந்தாலும் நீங்க அலுவலகத்தில் வந்து சந்திக்குமாறு தெரிவித்துவிட்டு விறுவிறு என்று அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். காரில் ஏறி கிளம்பிய பொதுமக்கள் குறைகளை கேட்க வேண்டிய மாவட்ட ஆட்சியர் அலட்சியமாக நடந்து கொண்டது குறைகள் கூட வந்து பொதுமக்களிடம் கேட்காமல் ஏற்பட்டுள்ளது. 100க்கு மேற்பட்ட சுகாதார நிலையங்களை முதலமைச்சர் திறந்து வைக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் சுகாதார நிலையங்களை லட்சணம் இதுதானா என்ற பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.